உன்னுடைய மலையை வெட்டி எடுத்துட்டு போறான். கேரளாவில் மலை இருக்கா இல்லையா? இருக்கு. பயன்பாடியா இருக்கு கேரளாவிற்கு. அந்த மண்ணின் மக்களுக்கு சாலை போடுதல், கட்டடம் கட்டுதல், துறைமுகம் கட்டுதல், எல்லாவற்றுக்கும் பயன்பாடு அவனுக்கு. மணல் கல் யாருடையது? என்னுடையது. கன்னியாகுமரியிலிருந்து, தென்காசியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து என் மலையை, என் தாயின் மாறை அறுத்து கற்களாகவும் மணலாகவும் கொண்டு போகுது கேரளா. அதே லாரியில் திருப்பி கோழி கழிவு, மருத்துவ கழிவு, பூரா கழிவுகளையும் என் நிலத்தில் கொட்டுறான். குப்பை மேடாக கருதுகிறான். என் வளத்தை எடுத்துக்கொண்டு போய் என் நிலத்தை குப்பை மேடாக்குறான். இவன் சாக்கடை, இவன் குப்பை மேடு. ஒருத்தனுக்கு கோபம் வந்திருக்கா? கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், என்னுடன் பிறந்தானே. இங்கே கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, மணல் தேவை, கற்கள் தேவை அதிகப்படுகிறது. அதனால் தடையின்றி தமிழ்நாட்டிலிருந்து அதை அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று. யாருக்கு? இவருக்கு தான். உங்கள் நாட்டில், உங்கள் மாநிலத்தில் மலைகள் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. ஏன் வெட்டவில்லை? ஏன்? ஏன்? இந்த கேள்வி எழாத வரை இந்த இனம் எழாது வாழாது. அதை நீ கவனத்தில் வச்சுக்கிட்டு சிந்திக்கணும்.